ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி உங்களுக்கு மாங்காய் பச்சடி செஞ்சு காமிக்க போகிறேன். நான் இதுக்கு கிளிமூக்கு மாங்காய் சொல்லுவாங்கள்ல, அது ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். தோலோடு நறுக்கி வச்சுருக்கேன். தோல் வேண்டான்றவங்க தோலை எடுத்துட்டு அப்படியே நறுக்கி நம்ம மாங்காய் பச்சடி பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ணிடுறேன், 1 கப்பு மாங்காய்க்கு ஒரு 3/4 கப்பு அந்த அளவுக்கு தண்ணியை விட்டு கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி, கொஞ்சம் போல் உப்பு, ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உப்பையும் போட்டு நல்லா மாங்காய் நல்லா வேகணும். ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, 1 கப்பு மாங்காய் எடுத்ததுக்கு நான் கரெக்டாக 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இது மண் இதெல்லாம் இல்லாத வெல்லம், அதனால் நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஆக்சுவலி வீடியோ எடுக்கிறது மறந்து கொஞ்சம் வெல்லத்தை ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். மிச்சம் இருக்கிற வெல்லத்தை வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காக திருப்பியும் போடுறேன். உங்களுக்கு வெல்லம் போட்டோன்னே வெல்லம் கரைஞ்சி கொஞ்சம் கூட ஒரு 2 நிமிஷம், நான் 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். மாங்காயில் வெல்லம் தண்ணியிலே கொஞ்சம் மாங்காய் வேகட்டும். வெந்த மாங்காயில் நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, நல்லெண்ணெய் விட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். இது வேப்பம்பூ ஸ்பெஷல் வருஷப்பரப்புக்கு அறுசுவையும் இருக்கிறதுக்காக வேப்பம்பூவும் போடுவோம். கொஞ்சம் போல் பெருங்காயப்பொடி. வேணுங்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் திக்காகிறதுக்கு அரிசி மாவு கரைச்சி விடுவாங்க. நான் அது போடலை. பெருங்காயமும் போட்டு நம்ம என்ன செஞ்சிடறோன்னா, அதை தாளித்து ஊற்றி அறுசுவையை நிறைஞ்ச மாங்காய் பச்சடி பண்ணுறோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.